தொண்டு நிறுவனம் வந்த பொருட்கள் தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க, தான் கொடுத்ததா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர ஆளுங்கட்சி ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணுறாங்க. மாதாவரம் சுதர்சனன் ஃபோட்டோ போட்டு ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி அந்த தனியார் பொருள் கொடுத்த அந்த கம்பெனி நேமை மறைக்கிறதுக்கோசம் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி ஒரு ரேஷன் கார்டுல இருந்து ஒரு ஆபீசர் கூட வரல. திமுக கட்சிக்காரங்க தான் அந்த டோக்கனை வாங்கி அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் அந்த டோக்கனை கொடுக்குறாங்க. நீங்க கொடுத்த பொருள் எல்லாம் இருக்குது, அங்க ஒரே வேலை ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தான். மழை அதிகமாக பெஞ்சதுனால எல்லாருமே வந்து இடுப்புள்ள தண்ணியில் மாதாவரத்தை ரொம்ப பேர் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதுக்காக பொதுமக்களை ஆளுங்கட்சியில் யாரும் அதை பற்றி எட்டியும் பார்க்கவும் இல்லை. பொதுமக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களும் எதுவும் தரவே இல்லை. பொதுமக்களாக சேர்ந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் கேட்டதுனால தனியார் நிறுவனம் பொதுமக்களுக்கு ஒரு நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறாங்க. அதை ஆளுங்கட்சிக்காரங்க அந்த நிவாரணப் பொருள் வந்த உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஆளுங்கட்சி ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணுறாங்க. மாதாவரம் சுதர்சனன் ஃபோட்டோ போட்டு ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி அந்த தனியார் பொருள் கொடுத்த அந்த கம்பெனி நேமை மறைக்கிறதுக்கோசம் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி திமுக காரங்க கொடுத்த மாதிரி அதை பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க. இதே அதிமுகவில் 2015 வந்த பெருமழையில நிவாரணப் பொருட்கள் கொடுக்கும்போது எதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டணும்னு சொல்லி கேட்ட இதே திமுக அரசு இப்போ ஒரு தனியார் நிறுவனம் கொடுக்குற அந்த பொருளை வாங்கி தன்னுடைய ஸ்டிக்கரை ஒட்டி கொடுக்குறாங்க பொதுமக்களுக்கு. இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். இதேதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அமிர்த் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு. அந்த அம்மா காலத்தில் யூஸ் பண்ண ஸ்கூல் பேக்கெல்லாம் நாங்கள் அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டாமல் மாற்றி கொடுக்குறோம், அம்மாவோட போட்டோவோட நாங்கள் கொடுக்குறோம்னு பெருந்தன்மையாக சொன்ன அவர் இப்போ ஊரில் இருக்கிறவங்க கொடுக்கறதெல்லாம் எடுத்து நான் கொடுத்தா மாதிரி விளம்பரம் காட்டுறாங்க. இது எந்த வகையில் சரின்னு தெரியல. இதுன்னு எங்கள் ஊர் எம்எல்ஏ இருக்காரு, இன்னும் கிட்டே எட்டி விட பார்க்கலாங்க. இதுலேயும் திருவத்தூர் பக்கத்துல தான் இருக்கும், கடல் பக்கத்தில் இருக்கும். மழை எட்டி விட பார்க்க மழை பெஞ்சா அவ்வளோ தண்ணி நின்றுது, வரவே இல்லை. ஆளுங்கட்சி சார்பாகவோ திமுக சார்பாகவோ எந்த ஒரு நிவாரண பொருளும் வட சென்னையில வரவும் இல்லை. தொண்டு நிறுவனங்கள் சார்பில் ஏதாச்சும் கிடைக்கும். தொண்டு நிறுவனம் வந்த பொருட்கள் தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க, தான் கொடுத்ததா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர கொடுக்கல. எம்எல்ஏ வீட்டாண்ட போனீங்கன்னா இப்போ கூட எம்எல்ஏ வீட்டாண்ட ஒரு அந்த கோயில் ஒன்று இருக்கு, கோயில் ஃபுல்லா இந்த தொண்டு நிறுவனம் எம்ஆர் கம்பெனிங்க கொடுத்த பொருள் எல்லாம் இருக்குது. அங்க ஒரே வேலை ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தான். எம்எல்ஏ ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாலின் ஐயா போட்டோவும் உதயநிதி தம்பி போட்டோவும் தான் ஒட்டி எல்லா போட்டோவும் வருது. அதே மாதிரி இந்த தொண்டு நிறுவனம் கொடுக்குற எல்லா மாதவரத்தில் தொண்டு நிறுவனம் கொடுத்த போட்டோங்க உடனே ஸ்டாலின் ஐயா போட்டோ போட்டு உடனே ரிலீஸு. மாவட்ட செயலாளர் சுதர்சனம் எம்எல்ஏ அவரு அடுத்த செகண்டு உடனே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகினே இருக்குது. டிராக்டரா குறிப்பா அவங்களுக்கு யாரு கொடுக்குறாங்கன்னா அந்த திமுக காரங்க பார்த்து அவங்களுக்கு ஒண்டி தான் கொடுக்குறாங்க. இப்ப கூட அம்சா தோட்டத்துல ரேஷன் பொருள் 6000 ரூபாய் தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நிக்குது. ஒரு ரேஷன் கார்டுல இருந்து ஒரு ஆபீசர் கூட வரல. அம்சா தோட்டம் 3வது தெருல பெரியபாளையத்தம்மன் கோயில் அந்த உட்காந்து கொடுத்துன்னு இருக்காங்கன்ட்டு 3 வாட்டி சொல்லிட்டாங்க. நான் 2 வாட்டி போய் கேட்டேன், கம்முன்னு இருக்கிறாங்க. இது என்ன பொருள்? ரேஷனுக்கு 6000 ரூபாய் தரது அந்த ரேஷன் கார்டுல இருக்கவங்க தான் தரணும். இது வரைக்கும் டோக்கன் கொடுக்குறாங்க சார். டோக்கன் கொடுக்குறாங்க. கொடுக்கறது யாரு? கவர்மெண்ட் சர்வெண்ட் யாரும் கொடுக்கல. ரேஷன் கடையில இருந்து எந்த அதிகாரியும் வரல. திமுக சார்ந்த திமுக கட்சிக்காரங்க தான் அந்த டோக்கனை வாங்கி அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் அந்த டோக்கனை கொடுக்குறாங்க. கேட்டா இப்போ என்ன சார் எல்லாரும் கொடுக்க சொல்லி தகுதி வாழ்ந்தவர் 6000 ரூபாய் நிவாரண பொருள் போகும்னு சொல்லி தான் இப்ப நிவாரணம் இல்ல பணம் அந்த தகுதி வாழ்ந்தவர் யாருன்னு தெரியல. இப்ப திமுக ஓட்டு போட்ட பொதுமக்கள் யாருக்குமே தகுதி இல்ல அப்படின்றது முதல்வர் சொன்ன மாதிரி நீங்க பேங்க் அக்கௌண்ட்லயே போட்டு வேண்டியதானே. எதுக்கு நீங்க திமுக காரங்க உட்காந்து எதுக்கு நீங்க வீடு வீடா நீங்க கொடுத்துன்னு இருக்கீங்க? அப்ப அதுல இருந்து எவ்வளவு பணம் போகுது? உரிய கார்டு உறுப்பினருக்கு மட்டும்தான் போகுதா இல்ல எல்லாம் புத்தமுதலா கொடுத்துருவாங்களா? இப்போ ரேஷன் கார்டு ஆபீசர் ஒருத்தர் கூட வரல, திமுக காரங்க தான் தராங்க. அதோ பக்கத்திலேயே கோயிலாண்ட போனா கூட பார்க்கலாம். நான் 2 வாட்டி போய் கேட்கறேன், கம்முன்னு இருக்காங்க அமைதியா. 6000 ரூபாய் தகுதி வாழ்ந்தவர்னா தகுதி வாழ்ந்தவர் யாருன்னு ஏற்கனவே அப்படிதான் சொன்னாரு. நகை கடனுக்கு எல்லாரும் வச்சுங்க, 5 சவரம் யாரு வச்சாலும் தரேன்னாரு. நான் ஒரு விவசாயி, நானும் வச்சேன், தரவே இல்லை. நகை கடனும் அது மாதிரிதான். எல்லாரும் மறுபடியும் வட்டி போட்டு மூட்ட சொன்னாங்க. அநியாயத்துக்கு வட்டி போட்டு மூட்டணும் மறுபடியும் அந்த நகை கடனை. மழை பெஞ்ச மழையில எல்லாருமே தான் சார் பாதிச்சிருக்காங்க. தகுதி இதுல மழையில பெஞ்சவங்க என்ன சார் தகுதி பார்க்க போறீங்க நீங்க? இப்போ எம்எல்ஏ எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீ போட்ட கால்வாய் எந்த கால்வாயிலும் தண்ணி போல எல்லாமே அடைச்சிட்டு அப்படியே தான் நிக்குது. ஒரு பணியும் கரெக்டான முடிக்கல. ஒரு அமைச்சர் தான் 75% முடிச்சிட்டு இருந்தாரு. மேயர் இருந்தாங்கன்னா 95% முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. எல்லாருமே இப்படியே மாத்தி சொல்லியிருக்காங்க தவிர ஆனா 1% கூட காவால தண்ணி போகவும் இல்லை, எந்த இதுவும் முடிவும் இல்லை.
எல்லாமே மழை அங்கங்க தேங்கி நிக்கதான் சார், தண்ணி நிக்கதான் சார். இது எங்க இந்த வட சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்பு. ஒரு ஃப்ளோரே முழுகி போற அளவுக்கு தண்ணி நிக்குது. சாதாரண மட்டும் தான் நிக்கல தவிர தண்ணி எந்த அமைச்சர் வீட்லயோ முதலமைச்சர் வீட்லயோ துணை முதலமைச்சர் ஆக போற முதலமைச்சர் அவங்க வீட்லயும் எங்கேயுமே தண்ணி நிக்கல. அது என்ன காரணம் தெரியல. இங்க இருக்க என் சம்பந்தம் இருக்காரு, அவர் வீட்டு எம்எல்ஏ தான் அவர் வீட்டுல தண்ணி நிக்கல. எம்சி இருக்காரு, அவர் வீட்டுல தண்ணி நிக்கல. நாங்க சாதாரண ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் தண்ணி நிக்குது. அது தெரியல, மழைக்கு கூட தெரிஞ்சு போயிருக்கா. திமுக கிட்ட போக கூடாதுன்னு நினைச்சு இருக்கு. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.